ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. இந்த முருகப்பெருமான் சவால் விட்டு சொல்கிறேன் கேள் என் செல்லமே, இன்று இரவுக்குள் உனக்கானது நல்லது நடக்கும். இந்த முருகப்பெருமான் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் கேட்காதே, தட்டி விட்டு செல். உனக்கானதைத்தான் சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன். என் செல்ல பிள்ளையே, என்னிடம் நீ பல ஆசைகளை சொல்கிறாய். உன் மனதிற்கு என்ன தேவையோ அவற்றையெல்லாம் என்னிடம் கேட்கிறாய். நீ நினைப்பது எல்லாம் நடக்க வேண்டும் என்றும் நினைக்கிறாய். நீ எதிர்பார்ப்பது ஒன்றும் தவறில்லை. நீ உன் தந்தையிடம்தானே எதிர்பார்க்க முடியும். உன் எதிர்பார்ப்பை செய்து தருவது தானே தந்தையோட கடமை. ஆனாலும் உன் தந்தைக்கு என்று ஒரு ஆசை இருக்கும் அல்லவா? உன் ஆசைகளையும் நான் தினமும் கேட்கிறேன். அதுபோல உன் அப்பா இந்த முருகப்பெருமானின் ஆசையையும் கேள் என் செல்லமே. என் ஆசை என்ன தெரியுமா? நீ முதலில் என்னை நம்ப வேண்டும். சில நேரத்தில் என்னை நம்புவது இல்லை. என்னை நீ சந்தேகமாகவே பார்க்கிறாய். நீ என்னிடம் ஆசையாக வேண்டி அது உனக்கு கிடைக்காத போது உன் மனம் எப்படி வலிக்குமோ, அதைவிட நீ என்னை நம்பாத போது எனக்கு மிகவும் கவலையாக இருக்கும். ஆகவே என்னுடைய ஆசையெல்லாம் நீ என்னை முழுமையாக நம்ப வேண்டும். நான் உனக்கு நிச்சயம் செய்து தருவேன் என்று நீ முழுமையாக நம்ப வேண்டும். என்னை நீ எப்போதும் சந்தேகத்துடன் பார்க்கவே கூடாது. என்னை நீ சந்தேகத்தோடு பார்க்கும்போது மிகவும் கவலையாகவும் வருத்தமாகவும் உள்ளது. என் பிள்ளை என்னை நம்பாமல் இருப்பது எனக்கு கஷ்டமாக உள்ளது. நீ எனக்காக ஒன்றே ஒன்று மட்டும் செய். இந்த முருகப்பெருமானை முழுமையாக நம்பு. நீ கேட்பதை நான் படிப்படியாக தருகிறேன். ஏனென்றால் இது தந்தையின் கடமையை என்றுமே நான் கைவிட மாட்டேன். நான் உன் அப்பா அந்த கடமையிலிருந்து எப்போதும் விலகவும் மாட்டேன். என் கடமையை நான் நிச்சயம் செய்வேன் என் செல்லமே. பொறுமையாக இரு, அவசரம் வேண்டாம். என்னிடம் நீ கேட்பதை நான் நிச்சயமாக தருவேன். உன்னுடைய ஆசைகளை நான் நிச்சயமாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவேன். என்னை நம்பு, என்னை நீ நம்பு, தைரியமாக இரு. இதை உனக்கு கூறவே இவ்வளவு நேரம் காத்திருந்தேன். என்னை முழுதாக நம்பினால் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நடக்கும். சில நேரங்களில் என் பிரச்சனைகளை சமாளிக்க முடியவில்லையே முருகா, எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கள், என் வாழ்க்கையே வெறுத்து விட்டது என்று சொல்கிறாய். நான் என்ன செய்தாலும் யாருக்கும் என்னுடைய அருமை தெரியவில்லை, புரியவில்லை. நான் ஏதாவது நல்லது செய்தால் சிரித்து கொண்டு பேசுகிறார்கள். ஆனால் என் முதுகுக்கு பின்னால் என்னை கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள். இந்த உலகத்தில் என்னால் வாழவே முடியவில்லை என்று நொந்து போகிறாய். முதலில் என் செல்லப்பிள்ளையே தெளிவாக இரு. முதலில் நீ தெளிவாக இருக்க கற்றுக்கொள். உன்மேல் நீ முதலில் நம்பிக்கை வை. உன்னை யாரும் நம்ப வேண்டாம். உன்னை பற்றி உனக்கு தெரியாதா? உன்னை பற்றி உனக்கு தெரியாததா மற்றவர்களுக்கு தெரிய போகிறது? உன்னை கிண்டலும் கேலியும் செய்பவர்களுக்கு முன்னால் தலையை கீழே போட்டு கொண்டு இருக்காதே. இன்னும் அவர்கள் கேலியும் கிண்டலும் தான் செய்வார்கள். அவர்களுக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து நட. உன்னிடம் ஒன்றுமில்லை என்று மட்டும் நினைக்காதே. உன்னிடம் என்ன தெரியுமா? நம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி எல்லாமே நிறைய இருக்கிறது. யாரை பார்த்து நீ தலை குனிய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. என் செல்லப்பிள்ளையை எப்போதுமே நான் தலை குனிய வைக்கும் அளவுக்கு ஆளாக்க மாட்டேன். தலை நிமிரும்படி தான் செய்வேன். ஆகவே வெற்றி உன் பக்கத்திலேயே உள்ளது. அதை நிச்சயமாக காணப்போகிறாய். அப்போது உன் மனம் துள்ளி குதிக்கும். தைரியமாக இரு. இந்த முருகப்பெருமான் எப்பொழுதும் நான் உன் கூடவே இருக்கிறேன். யாம் இருக்க பயமேன், வேலுண்டு வினையில்லை முருகா என்று என்னிடம் சரணடைந்து விட்டாலே போதும். நான் உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வேன் என் செல்லமே. உனக்கு கிடைக்கப் போகும் பல அதிசயமான நாட்களை நீ எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறாய். அவையெல்லாம் நல்லதொரு திருப்பமாகவும், ஏன் உன்னுடைய நல்ல ஒரு விஷயத்திற்கு தீர்வாகத்தானே இருக்கும். கவலைப்படாதே, நான் இருக்க பயம் ஏன் என் செல்லமே. ஆகவே இந்த முருகப்பெருமான் உனக்கான ஒன்றை உன் வீட்டிற்கு கொண்டு வரப்போகிறேன். அதை ஆசையுடன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. வெகு நாட்களாக கைகூடாத காரியம் நிச்சயமாக நிறைவேறப் போகிறது.
நீ தனியாக நின்றுதான் சாதிக்க வேண்டும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. பின் உன் வாழ்க்கை எப்படி உயரும் என்று கண்கூடாக நீயே பார்ப்பாய். உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வந்துவிட்டது. நீ நினைத்த காரியமெல்லாம் கைகூடி வரும் நேரம் இது. இதோ உன் வாழ்க்கையில் பல நல்லதொரு மாற்றங்கள் உண்டாகப் போகிறது. உனக்கான வாழ்க்கை உன்னை வந்து சேரப்போகிறது. நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகின்றாய். நீ விரும்பும் அனைத்தும் தக்க சமயத்தில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சி அடையச் செய்வேன். என்றும் உனக்கு நிழலாக உன் முருகப்பெருமான் நான் இருப்பேன். கவலைப்படாதே. நம்பிக்கையோடு இரு. நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை என்றும் நான் கைவிடுவதில்லை. உனக்கான நல்ல பலங்கள் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. இதோ இந்த முருகப்பெருமான் உனக்கு கவசமாக நான் இருக்கிறேன். எனக்கு நீ உன் கைகளால் மலர்களை தொடுத்து அதை நீ எனக்கு சூடும்போது நான் உனக்கு அதை எவ்வளவு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன் தெரியுமா? நீ தினமும் எனக்காக நேரம் ஒதுக்கி என்னை பார்த்து கொள்கிற போது சந்தோஷப்படுவேன். முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கான நல்லதொரு பலன்களை நீ அனுபவிப்பாய். எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நல்ல செய்திகள் எல்லாம் உன்னிடம் வந்து சேரும். உன் மனம் அமைதியாகும். நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாய். எந்த குறையும் இல்லாமல் காலமெல்லாம் இதோ நான் உன் வீட்டிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என் செல்லமே, கவலைப்படாதே. உன்னை நல்லதொரு உயரத்தில் வைத்து மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னை அழகுபடுத்தப் போகிறேன். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஆம் செல்லமே, புதிய மாறுதல்கள் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நிகழத் தொடங்கப் போகிறது. அதற்கு நீ உன்னை தயார்படுத்திக்கொள். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரு பூவிடம் சொல்லி என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. நான் அதை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையாகிய உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயம் உன்னை காப்பாற்றுவேன். இதற்கு மேல் என் பிரச்சனைகளை தாங்குவதற்கு உடலிலும் மனதிலும் சக்தி இல்லை. முருகா, தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு கேட்காமலாக இருக்கிறது. நிச்சயமாக உன் பிரச்சனைகளில் இருந்து உன்னை காப்பேன். நம்பிக்கையோடு காத்திரு. என் செல்ல பிள்ளையே, நீ உன் வீட்டுக்குள்ளேயே இரு. நான் உன்னை தேடி உன்னை காண உன் இல்லம் தேடி நான் வருகின்றேன். வீட்டில் இருந்தபடியே என்னை வணங்கிக்கொள். வெளியே எங்கும் செல்ல வேண்டாம். மக்களுக்கு சேவை செய்பவரை நான் என்றும் காப்பேன். கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு. உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லைதான். அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறு. நிச்சயம் நீ அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழப்போகிறாய். அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு. நான் ஆசீர்வதித்தது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி நான் செய்ய வைப்பேன். நானே உனக்கு துணையாக நின்று எப்போதும் காப்பேன். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.